ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் வந்து பருப்பு பொடி ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆந்திரா ரெசிபி. இது நம்ம வந்து ஆந்திராவில் வந்து எப்படி பருப்பு பொடி செய்வாங்களோ அதே மாதிரி வந்து சென்னையில் இருக்க ஆந்திரா மெஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஆந்திரா மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே சேம் ரெசிபி இது. இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச அளவு வந்து கப்பில் இருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 3/4 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் கேஸை பொறுமையாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக வருங்க. இந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன். பருப்பு பொடி வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுட்டா வந்து பருப்பு பொடி போட்டு சாப்பிடலாம். கூட வந்து அப்பளம் வேணால் பொரிச்சிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனுக்காக தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோட நெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன வந்து சேர்த்து அரைக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ துவரம்பருப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாசிப்பருப்பு, அதாவது நாங்கள் வந்து பச்சை பருப்புன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்ததோட பச்சை பருப்பையும் அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நான் எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை பருப்பும் அதே மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பை விட பச்சை பருப்பு கொஞ்சம் குயிக்காக வந்து நல்லா வந்து சிவந்து வந்துடும். இது கூட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிகை சில்லின்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது கலர் நல்லா கொடுக்கும். கூட வந்து நம்ம நார்மல் காரம் மிளகாய் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் பூண்டு அரைக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிளகு சீரகம் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. பூண்டு வந்து நம்ம போட்டோன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து ஆந்திரா ரெசிபி. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த பச்சை பருப்பு வந்து நான் நல்லா வறுத்துட்டேன். இதை வந்து பிளேட்டில் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது பெருங்காயம் வச்சுருக்கேன். பெருங்காயம் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன். அதுக்கு மாத்திரம்தாங்க ஆயில் தேவைப்படும். மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது வந்து உடச்சக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு, அதாவது 1 கப்பு துவரம்பருப்புன்னா 1/2 கப்பு வந்து பச்சைப்பருப்பு, 1/4 கப்பு வந்து உடச்ச கடலை. இவ்வளோ தாங்க இதோட இந்த ரெசிபி. மற்றபடி எந்த பருப்பும் நான் சேர்க்கலை. கடலை பருப்புலாம் வந்து இதுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கல, பருப்பு பொடி அரைக்கிறோம், அதாவது ரைஸுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு. இட்லி பொடின்னும் போது நம்ம வந்து கடலைப்பருப்பு ஜாஸ்தியாகவும் உளுந்தும் சேர்ப்போம். அது ரெண்டுமே வந்து இந்த ஆந்திரா பருப்பு பொடிக்கு வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா உடச்ச கடலை ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுரும், ஏன்னா ஏற்கனவே வந்து ரோஸ்டட் தானே இது, அதனால் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கூட வந்து பூண்டை வந்து உரித்து சேருங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நம்ம தோலோடு இருக்கும்போது கொஞ்சம் சாப்பிடும்போது அரைச்சிருவோம், இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் காட்டும். இப்போ நான் எதுக்கு அந்த மாதிரி கலரி விடுறேன்னு பார்த்திங்கன்னா ஈவனான ஒரு சூடு இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்தோம் இல்லையா, அதுக்காக வந்து ஈவனான வந்து ஒரு ஹீட் வரணுன்றதுக்காக நான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பூண்டை வந்து நல்லா வந்து ஒரு மேலே ரோஸ்ட் ஆகி நான் காமிக்கிறேன். மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா. இது ஒன்றா வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் டு இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டான வந்து ஒரிஜினல் ஆந்திரா ரெசிபி பருப்பு பொடி ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வந்து பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க போகிறோம். அப்படி உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஏன்னா பார்த்திங்கன்னா பூண்டு பொடி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வாசனை வந்துடும். இருந்தாலும் பூண்டு எவ்வளோ எடுத்துக்க நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பூண்டு வாசனை கொஞ்சம் டாமினேட் பண்ணும். அதுக்காக வந்து இந்த அளவு பூண்டு அதனால் நமக்கு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு தான் வந்து சேர்த்து அரைக்க போகிறேங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் வேணுன்றவங்க சீரகம் கூட 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம வறுத்து இதில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரகம் வந்து மிளகு சீரகம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பூண்டு வேண்டான்னா மிளகு சீரகம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பூண்டு போடுற மாதிரி தான் சீரகம் சேர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேடிகை சில்லி. எனக்கு வந்து இது கிடச்சிது, நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்படி இல்லாதவங்க நம்ம நார்மல் மிளகாவே கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி நார்மல் மிளகாவும் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பேடிகை சில்லி வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக வந்து அதை வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச மிளகா, அதாவது அந்த பேடிகை சில்லியும் கூட வந்து நம்ம காரமான காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு காரம் போகும். இது வந்து இப்படியே காம்போடு வறுத்துனா நமக்கு வந்து வீடு ஃபுல்லாக நெடி இருக்காது. இப்போ வந்து சம்மர் டைம் வேறு, ரொம்ப வந்து நமக்கு நெடி ரொம்ப வந்து இதுவாக இருக்கும்.
மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பருப்பாக வந்து வறுத்து கொட்டும்போது கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனான சூடு வந்து இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பெருங்காயத்துக்கு மாத்திரம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இந்தளவு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவுக்கு பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சால் அதோடய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா எடுத்து அதில் நம்ம போட்டுடலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இது அதாவது பார்த்திங்கன்னா இதழ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதழ் மீன்ஸ் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது ஒரு 2-3 ஸ்டிக் மாதிரி எடுத்து உருவி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையை நம்ம போட்டுட்டு இதில் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஆயில் வந்து இது பெருங்காயம் வந்து உறிஞ்சிடுச்சு, அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் அவ்வளோவா இருக்காது. அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையில் அப்படி க்ரஷ் பண்ணி பாருங்கள், நல்லா தூளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் சேர்த்து அதையும் வந்து பொடி பண்ணிடலாம். இன்னொன்று பொடி பண்ணும்போது ரொம்ப வந்து மசிய பண்ணிடாதீங்க. அது வந்துட்டு ரொம்ப சாதத்தில் போடும்போது குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நெய் சேர்த்தாலும் சரி, ஒரு மாதிரி வந்து கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம இட்லி பொடியெலாம் அரைப்போம் இல்லைங்களா, குறைன்னு அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து வறுக்கணும்னு இல்லை, ஹீட்லேயே வந்து விட்டுருங்க. அப்படியே அது தானாக வந்து இந்த மரமரன்னு அந்த இதுக்கு வந்துடும். பாருங்கள், நான் ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் சொன்ன மாதிரி ஈவனாகவே வந்து எல்லாமே வந்து ஹீட் வந்து இருக்கணும். அதுக்காக தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒன்று வந்து கொஞ்சம் கம்மியாக வறுத்துருப்போம், ஜாஸ்தி வறுத்துருப்போம், இல்லை அது நம்ம வறுக்கிற டைமில் ஆறி போயிட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு பார்த்து வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் பொடி பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மிக்சியில் பொடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜாரில் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு சின்ன ஜாரில் நான் வந்து பொடி பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி வரும் நல்லா. அதனால் வந்து கொஞ்சமாக பொடி பண்ணியிருக்கேன். நான் வந்து இட்லி பொடிக்கு பக்கத்தில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இட்லி பொடி ரெசிபி வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னல் இட்லி பொடி ரெசிபின்னு வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளில் என்னென்ன சேர்த்து அரைக்கணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மைசூர் ரசம் பொடி, இது எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இட்லி பொடிக்காக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து இட்லி பொடிக்காக தான் நான் வந்து இது வந்து அதுலேயும் சேர்ப்பேன் இட்லி பொடி. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.